சார் நாளைக்கு பழனியில் நடக்க போகிற முத்தமிழ் முருகன் மாநாடு மக்கள்கிட்ட அதோட எழுச்சி சிறப்பான வரவேற்பு இந்த மாநாட்டை பொறுத்தளவில் பெற்றிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்மட்ட குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்த மாநாடு நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்றது. வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து முருகனடியார்கள், முருகன் மீது பக்தி கொண்டு தொண்டாற்றி வருகின்றவர்கள், வெளிநாட்டிலே இருக்கின்ற முருகர் கோவில்களை நிறுவி நடத்தி வருகின்ற பரம்பரை அறங்காவலர்கள், அந்தந்த வெளிநாட்டிலே இருக்கின்ற அரசனுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற திருக்கோயிலுடைய தலைமை பூசாரிகள் போன்றோர் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்க இருக்கின்றார்கள். இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பிக்க மாநாடாகவும் தமிழுக்கு பல்வேறு வகையில் பெருமை சேர்த்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சி மாண்புமிகு மறைந்தும் மறையாமல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழுக்கென்று செம்மொழி மாநாட்டை கண்டார். அவருடைய அருந்தவ புதல்வன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த வகையில் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சியாகவும் தமிழ் கடவுள் முருகனுடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற மாநாடாகவும் இந்த மாநாடு சிறப்பாக எழுச்சியோடு அமையும். உலகம் முழுவதும் இதில் மக்கள் கலந்து போகிறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ உலக மக்கள் அனைவருக்கும் எப்படி இதை கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம், அதுக்கான திட்டங்கள் என்ன? கண்டிப்பாக அந்தந்த நாட்டை சார்ந்தவர்கள், முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அந்தந்த நாட்டினுடைய மேயர்கள் போன்றோர் பல உயரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் இதில் பங்கேற்கின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் வாயிலாக தமிழக திருக்கோயிலுடைய தொன்மையான வரலாறுகள், முருகனுடைய ஆய்வுக் கட்டுரைகள், முருகனை பற்றிய மலர் போன்றவைகளும் வெளியிடுகின்றோம். இவைகள் வாயிலாக மென்மேலும் ஆன்மீக உலகில் தமிழ் கடவுள் முருகனுடைய புகழுக்கு மகுடம் சூட்டியது போல் இந்த மாநாடு அமைய இருக்கின்றது. இந்த மாநாட்டுடைய அனைத்து பெருமைகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் அவர்கள் ஏசாகும். அங்கே லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வருவாங்க சார். அப்போ அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் பண்ணியிருக்கோம்.